ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளிப்படையாக பொய் கூறிவிட்டாரா? அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாகவும் குறித்த ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாகவும் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பொய்யான விடயங்களை கூறிவிட்டாரா? லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? ஈரான் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும் ஈரானிய மக்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் கோஷங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே உண்மையில் என்ன இருக்கின்றது? இந்த நிபந்தனைகள் உண்மையில் ஈரானுக்கு சாதகமானவையா அல்லது பாதகமானவையா? நேற்று மாலையிலிருந்து ஈரானுக்குள்ளே பதற்ற நிலைமைகள் அதிகரித்துள்ளன. தலைநகரான தெஹ்ரானிலும் இன்னும் பல முக்கியமான பிரதேசங்களிலும் கோம் நகரிலும் ஈரானிய மக்கள் அமைதியான முறையில் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு முன்னால் உச்ச போராட்டங்களும் கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களுக்கு மரணம், அவர் உடனடியாக பதவியிலிருந்து நீங்கிவிட வேண்டும், அமெரிக்காவுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்படக்கூடாது, நாங்கள் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தினை விரும்பவில்லை, இந்த ஒப்பந்தமானது ஈரானை சரணடையக்கூடிய ஒப்பந்தம் என ஈரானிய மக்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது கடந்த 3 நாட்களாக ஈரானிய ஊடகங்கள் மூலமாக குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. 14 நிபந்தனைகளும் எவ்வாறு உள்ளடக்கப்பட்டுள்ளது என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரானிய ஊடகங்கள் வாயிலாக விசேட அறிவிப்பொன்றையும் வெளியிட்டிருந்தார். இந்த உரையின் போது அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை முன்னே காணொளியில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். குறித்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது தொடர்பாகவே அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். மேலும் குறித்த நிபந்தனைகள் ஈரானுக்கு சார்பான நிலைப்பாட்டையே கொண்டிருந்தன. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முடிப்பதன் மூலமாக ஈரான் $24 பில்லியன் பெறுமதி அளவிலான சொத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும் என்றும், இதனோடு சேர்த்து இன்னும் பல முக்கியமான தடைகள் விடுவிக்கப்பட்டு சொத்துக்களும் விடுவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமாக ஈரானுடைய தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியும் என்றும், இழப்புகளில் இருந்து முழுமையாக மீண்டு வந்து ஆயுத உற்பத்தியையும் முழுமையாக விரிவாக்க முடியும் என்றும் பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் தற்போது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான பல மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிலும் குறிப்பாக ஈரானிய பாராளுமன்ற தேசிய உச்ச பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் நபாவியன் அவர்கள் ஈரானிய ஊடகம் வாயிலாக வெளிப்படுத்திய கருத்துக்களை தொடர்ந்து ஈரானுக்குள் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்தது. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களுக்கு எதிராகவும் பெசஸ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஈரானிய மக்கள் வீதிகளிலே இறங்கி கோஷங்களை எழுப்ப துவங்கினார்கள். அதாவது ஈரானிய பாராளுமன்றத்தின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் நபாவியன் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானிய ஊடகங்கள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் முழுமையானவை அல்ல. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல்கள் தொடர்பாகவும் மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் ஈரானிய ஊடகங்கள் வாயிலாக முழுமையாக அம்பலப்படுத்தப்படவில்லை. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய சில பகுதிகளை மாத்திரமும் மேலோட்டமாகவுமே குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஈரானிய மக்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிபந்தனைகளையும் ஈரானிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய உரிமையாகும். இதனால் நான் தற்போது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய முழுமையான விளக்கங்களை வழங்கப் போகின்றேன். நான் அசல் ஒப்பந்தத்தினுடைய பல பிரதிகளை பார்த்துள்ளேன். இதற்கு முன்பு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிகளை விட தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதியானது ஓரளவு சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அதே நேரம் தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்த முன்மொழிவு பிரதியில் பல சிக்கல்களும் ஆபத்துகளும் இருக்கின்றன. முன்னைய பிரதிகளில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே போர் முடிவடைந்து விடும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்கா தற்காப்பு என்கின்ற பெயரிலேயே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டது. இதனால் தற்போதைய முன்மொழிவு பிரதியில் அனைத்து விதமான இராணுவ நடவடிக்கைகளும் முற்றுப்பெறும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தற்போதைய பிரதியில் குறிப்பிடப்பட்டிருப்பது சிறப்பான விடயமாகும். மேலும் இந்த வாசகம் இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதலை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருகின்றது. இரு தரப்பினருக்கும் இடையிலான இராணுவ நடவடிக்கைகளையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருகின்றது. அடுத்ததாக தற்போதைய முன்மொழிவு பிரதியில் ஈரானும் அமெரிக்காவும் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய இறையாண்மையை மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த வாசகத்தை நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் இந்த வாசகம் ஈரானையும் அமெரிக்காவையும் சமமாக பார்க்கின்றது. இங்கு ஈரானும் அமெரிக்காவும் சமமானவர்கள் அல்ல, அமெரிக்கர்களே ஆக்கிரமிப்பாளர்கள். இதனால் ஆக்கிரமிப்பாளர்களோடு நாங்கள் ஒரு பொழுதும் சமமாக இருக்க முடியாது. அமெரிக்காவை ஆக்கிரமிப்பு என தெளிவாக குறிப்பிட வேண்டும். அமெரிக்கா கடந்த 47 ஆண்டுகளாக ஈரானினுடைய விடயங்களில் தலையிடுகின்றது. ஈரானியர்களை அவமதித்து ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றது. 47 ஆண்டுகளாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஈரானினுடைய இறையாண்மையை மதிக்கவில்லை. எனவே இப்படியானது ஒரு ஆக்கிரமிப்பை ஈரானுக்கு சமமாக வைக்க முடியாது. நாங்கள் எப்போதும் வலிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஒப்பந்தத்திலே நாங்கள் குறிப்பிடக்கூடிய வாசகங்கள் வலிமையை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் இந்த வாசகம் வலிமையை வெளிப்படுத்தவில்லை. அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பொழுதும் சமமானவர்கள் அல்ல, அமெரிக்கர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள். எதிரிகளுக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் நாங்கள் இவ்வளவு மரியாதையை கொடுக்க தேவையில்லை.
அடுத்து இந்த முன்மொழிவினுடைய மூன்றாவது பிரிவு மிகவும் தீவிரமானதாக மாறுகின்றது. இந்த முன்மொழிவில் இருக்கக்கூடிய என்னுடைய மிகப்பெரிய கவலையே இறுதி ஒப்பந்தத்திற்கான காலக்கெடுதான். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிக்கப்பட்டதற்கு பின்பு 60 நாட்களுக்கு இறுதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். இந்த 60 நாட்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதற்கு பின்பே இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும். ஆனால் தெளிவான காலவரை இல்லாமல் இந்த இறுதி பேச்சுவார்த்தைகளை இரு தரப்பினாலும் நீடிக்க முடியும். 60 நாட்களுக்குள் தான் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் என தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. தேவை ஏற்பட்டால் காலத்தை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் குறித்த முன்மொழிவில் எழுதப்பட்டுள்ளன. மேலும் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆபத்தான விடயம் என்னவென்றால் 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டதற்கு பின்பு இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்ட தினத்திலிருந்து 30 நாட்களுக்குள் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைகளையும் முழுமையாக வெளியேற்றிவிட வேண்டும். ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்காவினால் இந்த இறுதி ஒப்பந்தத்தை பல நாட்களுக்கு தாமதிக்க முடியும். 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படாமல் இறுதி ஒப்பந்தத்திற்கான காலம் பல மாதங்களுக்கு நீடிக்க முடியும். அமெரிக்கர்கள் இதனை வேண்டும் என்றே செய்யலாம். இவ்வாறு இந்த இறுதி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்க படைகளும் இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள். இறுதி ஒப்பந்தத்திற்கான கால அளவை நீடிப்பதன் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பு செய்வதன் மூலமாகவும் அமெரிக்க படைகள் இந்த பிராந்தியத்திலிருந்து வெளியேறாமல் இங்கேயே நிலைத்திருப்பார்கள். பாரசீக வளைகுடா பிரதேசத்திலேயும் அமெரிக்க கடற்படையினர் நிலைத்திருப்பார்கள். இதனால் என்னுடைய பார்வையில் இந்த வாசகமானது அமெரிக்காவுக்கு சார்பானதாகவே இருக்கின்றது. மேலும் இந்த விடயத்தில் ஈரான் ஒரு துல்லியமான காலக்கெடுவை கோரி இருக்க வேண்டும். ஆனால் இந்த முன்மொழிவிலே ஒரு துல்லியமான காலக்கெடு விதிக்கப்படவில்லை. இதனால் அமெரிக்க படைகள் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலிருந்தும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்தும் வெளியேறவே மாட்டார்கள். அத்தோடு இந்த பிரிவு 4 இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்றால் இறுதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு 30 நாட்களுக்குள் அமெரிக்க படைகள் கடற்படை முற்றுகைகளை முடித்துவிட்டு முழுமையாக திரும்பி விடுவார்கள் என்றும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியேறி விடுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதில் பல மயக்கங்கள் காணப்படுகின்றன. ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய 1000 கிலோமீட்டர் பிரதேசத்திலிருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறுமா அல்லது 2 மீட்டர் தொலைவில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுமா என்பது இங்கு தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இந்த வாசகத்தை பயன்படுத்தி அமெரிக்கா தங்களுக்கு சாதகமாக அனைத்தையும் மேற்கொண்டு விட முடியும். இந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் அனைத்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்று ஈரானிய தரப்பினர் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த முன்மொழிவில் இங்கு அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை. 1 மீட்டருக்கும் 1000 கிலோமீட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு தந்திரமாக காய் நகர்த்தல்களையும் இதன் மூலமாக மேற்கொள்ள முடியும். அடுத்து இந்த முன்மொழிவினுடைய பிரிவு 5 ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பானது. இதிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டதும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு விடும் என குறிப்பிடப்பட்டிருப்பதனால் இறுதி ஒப்பந்தத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் சம்பந்தப்படாது. தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரான் கையொப்பமிட்டால் உடனடியாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறந்து விட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான விடயம் என்னவென்றால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை அதனுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே கட்டுப்படுத்தும் என்பதும் ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்படும் என்பதும் தெளிவாக கூறப்படவில்லை. நான் நேரடியாக கூறுவதாக இருந்தால் இப்படி ஒரு வாசகமே குறித்த முன்மொழிவில் எழுதப்படவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்க முடியும் என்கின்ற வாசகங்கள் குறிப்பிடப்படவில்லை. குறைந்தது ஈரான் தான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்தும் என்றும் குறிப்பிடப்படவில்லை. இவ்வாறு ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தன்னுடைய சொந்த கட்டுப்பாடை பாதுகாக்காமல் இறுதி ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படும் வரை 60 நாட்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறந்துவிட்டால் ஈரானிய கட்டுப்பாடு ஒன்றும் இல்லாமல் முழுமையாக சுதந்திரமாக திறந்துவிட்டால் அதற்கு பிறகு மீண்டும் ஈரானினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீட்டெடுக்கவே முடியாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரானினால் மீண்டும் கட்டுப்படுத்தவே முடியாது. இதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஆக்கிரமிப்பாளர்கள் முழுமையாக செய்து முடித்து விடுவார்கள். சர்வதேச ரீதியில் அழுத்தங்கள் வழங்கப்பட்டு சட்டங்கள் இயற்றப்பட்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஒரு துளியேனும் எங்களால் இதனையும் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். உண்மையிலேயே இந்த பிரிவு 5 ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மீதான கட்டுப்பாடு ஈரானிடம் தான் இருக்கும் என்று தெளிவாக குறிப்பிடப்படாமல் இருப்பது இந்த முன்மொழிவிலே ஈரான் பின்வாங்கி இருப்பதனை உறுதிப்படுத்துகின்றது. என்னுடைய மிக முக்கியமான கவலையே இதுதான். நாங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும்? களத்திலே நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். ஆனால் ஒப்பந்தத்தில் குறித்த வாசகம் எழுதப்படவில்லை. இதனை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களினால் விளங்கப்படுத்த முடியுமா? அது மட்டுமல்லாமல் இந்த வாசகத்தில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் என்கின்ற சொல்லை கூட பயன்படுத்தாமல் ஓமான் வளைகுடாவிலிருந்து பாரசீக வளைகுடாவிற்கும் பாரசீக வளைகுடாவிலிருந்து ஓமான் வளைகுடாவுக்கும் செல்லக்கூடிய பாதை என்றே பயன்படுத்தியுள்ளார்கள். அதாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டதும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமானது போருக்கு முந்தைய நிலைமைக்கு திரும்பிவிடும் என்பதனையே இது உறுதிப்படுத்துகின்றது. மேலும் சிலர் இந்த வாசகத்தில் ஏற்பாடுகள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக எங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்த முடியும் என்றும் நியாயப்படுத்துவதற்கான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் நான் இதனை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏற்பாடுகள் என்பது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீண்டும் முழுமையாக திறப்பதற்கான அங்கீகாரத்தை வழங்குகின்றது. மேலும் இவ்வாறு வாசகம் எழுதப்பட்டிருப்பதனால் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு முன்பே அமெரிக்க கப்பல்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கப்பல்களுக்கும் தென்கொரியா போன்ற நாடுகளுடைய கப்பல்களுக்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக சுதந்திரமாக பயணிக்க முடியும். இதனால் இறுதி பேச்சுவார்த்தையில் எங்களுடைய நிபந்தனைகள் பலவீனமாகிவிடும். உண்மையில் நான் தற்போது வருத்தமாகவே இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த முன்மொழிவானது அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது. அமெரிக்கர்கள் எதனை விரும்புகின்றார்களோ அதனையே தற்போது இந்த முன்மொழிவிலே இவர்கள் வழங்கப் போகின்றார்கள். ஈரானிய உச்ச தலைவருடைய சிவப்பு கோடுகளை இந்த முன்மொழிவானது முழுமையாக மீறுகின்றது. மேலும் இவ்வாறு மீறுவது புலப்படாமல் இருப்பது
வைப்பதற்காகவே தந்திரமாக வாசகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வாசகங்கள் அனைத்தும் ஈரானை பின்வாங்கச் செய்வதற்கான வாசகங்களாகும். மேலும் இந்த முன்மொழிவின் மூலமாக ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அதனுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்துவிடும். அமெரிக்க தளங்களை பயன்படுத்தி எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்ட வளைகுடா நாடுகள் மீதான ஆதிக்கத்தையும் நாங்கள் இழந்து விடுவோம். இதனால் அவர்கள் ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயற்படுவார்கள். என்னுடைய பார்வையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இந்த கருத்துக்களை வெளிப்படையாக கூறுவது, இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் ஊடகங்களுக்கு முன்னால் வேறு விதமாக கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரானிய ஊடகங்கள் மூலமாக இந்த நிபந்தனைகளை முன்வைத்திருப்பது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் கோரிக்கைகளை முன்வைப்பது போன்றே இருக்கின்றது. மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையொப்பமிடப்பட்டால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மீதான ஈரானுடைய கட்டுப்பாடு முழுமையாக நீக்கப்பட்டுவிடும். ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி மீதான ஆதிக்கத்தை முழுமையாக இழந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டால் ஈரானின் IRGC ராணுவம் பின்வாங்க வேண்டி ஏற்படும். எந்த விதமான மேலதிக பேச்சுவார்த்தைகளும் இன்றி ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க வேண்டி ஏற்படும். மேலும் ஈரான் பேச்சுவார்த்தை மேசையிலும் அதனுடைய கட்டுப்பாட்டை முழுமையாக இழந்துவிடும். அடுத்து இந்த முன்மொழிவினுடைய 6வது பிரிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களிலும் சிக்கல்கள் காணப்படுகின்றன. இந்த பிரிவானது ஈரானுக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு தொடர்பாக பேசுகின்றது. ஈரானுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் தெளிவாக கூறியுள்ளார். ஆனால் ஈரானிய உச்ச தலைவருடைய இந்த வாசகங்கள் குறித்த முன்மொழிவிலே உள்ளடக்கப்படவில்லை. ஈரானுக்கு இழப்பீடாக $300 பில்லியன் வழங்கப்படும் என்று மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா தன்னுடைய பிராந்திய கூட்டாளிகளோடு ஒன்றிணைந்து ஈரானுக்கான $300 பில்லியன் வழங்கும் என்றும் கூறுகின்றது. அதாவது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஏனைய அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஈரானினுடைய இழப்பீடுகளுக்கான பணத்தினை வழங்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். நாங்கள் அவர்களிடம் இழப்பீடுகளை கேட்டோம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு தரவில்லை. இதனால் எங்களுக்கு இழப்பீடுகளை தர முடியாது என அமெரிக்கா எங்களுக்கு பதில்களை வழங்கினால் நாங்கள் என்ன செய்வது? உண்மையில் ஈரானுக்கு $300 பில்லியன் இழப்பீடு வருவது தொடர்பான எந்தவிதமான பலமான கருத்துக்களும் இந்த முன்மொழிவிலே குறிப்பிடப்படவில்லை. ஒரு ஏமாற்று நாடகமாகவே இந்த $300 பில்லியன் வழங்கப்படுவது குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்றால், $300 பில்லியன் ஈரானுக்கு வழங்கப்பட்டாலும் அந்த பணம் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது, எதற்காக செல்கின்றது என்பது அனைத்தையும் அமெரிக்காவோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? அமெரிக்காவினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டே $300 பில்லியன் இழப்பீட்டு அனுமதியையும் பயன்படுத்த வேண்டுமா? இழப்பீடை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என ஈரானிய அரசாங்கம் தான் தீர்மானிக்க வேண்டும். மேலும் இது அமெரிக்காவினால் தீர்மானிக்கப்படுவது மிகப்பெரிய பலவீனமாகும். இந்த வாசகங்களை ஒரு பொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரிவில் இருக்கக்கூடிய அடுத்த மிகவும் ஆபத்தான விடயம் என்னவென்றால், ஈரானுக்கு எதிரான தடைகள் நீக்கப்படும் என்பதிலும் பலவீனமாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பலவீனமான வாசகத்தின் மூலமாக அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு எதிராக புதிய தடைகளை விதிக்க முடியும். 2015ஆம் ஆண்டு ஒபாமாவின் மூலமாக JCPOA ஒப்பந்தம் முடிக்கப்பட்டதற்கு பின்பும் இவ்வாறு தான் இந்த வாசகத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக புதிய தடைகளை விதித்தது. எனவே இதே போன்று மீண்டும் தற்போதும் அமெரிக்காவினால் இந்த வாசகத்தை பயன்படுத்தி புதிய தடைகளையும் விதிக்க முடியும். ஈரானுக்கு எதிரான தடைகள் நீக்கப்படுவது தொடர்பாக பலமான வாசகங்கள் எதுவுமே இந்த முன்மொழிவில் குறிப்பிடப்படவில்லை. அதே போன்று குறித்த முன்மொழிவு கைச்சாத்திடப்பட்டால் ஐநாவின் பாதுகாப்பு சபையின் உத்தரவாதம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் பாதுகாப்பு சபைக்கு குறித்த முன்மொழிவு சென்றுவிட்டால் ஈரானினால் எதுவுமே செய்ய முடியாது. ஐநாவின் பாதுகாப்பு சபையினுடைய உத்தரவாதத்தை ஒரு பொழுதும் நாங்கள் நம்பவே போவதில்லை. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை டொனால்ட் ட்ரம்பினால் தனியாக நீக்கிவிட முடியாது. அமெரிக்க செனட் சபையில் வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டு அவற்றை நீக்க வேண்டும். இந்த வாக்கெடுப்பின் போது தோல்வியடைந்தால் ஈரானுக்கு எதிரான தடைகள் நீக்கப்பட மாட்டாது. மேலும் இவை தொடர்பான எந்தவிதமான வாசகங்களும் குறித்த முன்மொழிவிலே குறிப்பிடப்படவில்லை. இதற்கான உத்தரவாதங்கள் குறிப்பிடப்படவில்லை. மேலும் இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஆபத்தானதாகவே முடிய போகின்றது. அதே போன்று அணு ஆயுதங்கள் தொடர்பாக குறித்த முன்மொழிவில் பேசப்படாவிட்டாலும் 60 நாட்களை கொண்டிருக்கக்கூடிய இறுதி பேச்சுவார்த்தைகளில் இறுதி ஒப்பந்தத்தில் அணு ஆயுதங்கள் தொடர்பாக பேசப்படும். மேலும் இதன்போது அவர்கள் அனைத்தையும் முழுமையாக பூஜ்ஜியமாக்கிவிட வேண்டும் என்ற ஒப்பந்தத்தில் நிபந்தனைகளை முன்வைப்பார்கள். மேலும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளும் தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்படவில்லை. உண்மையில் தற்போது இந்த முன்மொழிவிலே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய பல முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரானுடைய முன்மொழிவாகவே தற்போது முன்வைத்துள்ளார். இதனை எங்களால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சலுகைகளை வழங்குவதன் மூலமாக ஈரான் ஒரு பொழுதும் பின்வாங்கிவிடக் கூடாது. தற்போதைய அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையினால் ஈரானுக்கு எண்ணெய்களை விற்பனை செய்ய முடியாவிட்டால் இந்த பிராந்தியத்தில் எந்த ஒரு நாடும் எண்ணெய்களை விற்பனை செய்யக்கூடாது. ஈரானினால் எண்ணெய் விற்க முடியாவிட்டால் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கூட எண்ணெயை விற்க முடியாத நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு தான் நாங்கள் முற்றுகையை உடைக்க வேண்டும், கடற்படை முற்றுகையை உடைக்க வேண்டும். மேலும் இந்த கடற்படை முற்றுகையை உடைப்பதற்காக நாங்கள் ஒன்றும் இந்த ஒப்பந்தத்தை செய்ய தேவையில்லை. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு பொழுதும் போர் அச்சுறுத்தல்களை தீர்க்காது, போரை ஒரு பொழுதும் முடிவுக்கு கொண்டு வராது. ஈரானினுடைய சக்தியின் மூலமாகவே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அமெரிக்காவுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதன் மூலமாகவும் கடற்படை முற்றுகையை உடைப்பதற்காக நாங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதன் மூலமாகவும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் மீதும் அழுத்தத்தை செலுத்துவதன் மூலமாகவுமே முடிவுகளை எடுக்க முடியும். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவோ பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது என ஈரானிய பாராளுமன்றத்தின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் நபாவியன் அவர்கள் அதிரடியான கருத்துக்களை ஊடகத்திலே வெளியிட்டிருந்தார். இவருடைய இந்த அறிவிப்புகளுக்கு பின்பே ஈரான் முழுவதும் உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டது. அதாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஈரானிய ஊடகங்கள் வாயிலாக நிபந்தனைகள் என்கின்ற பெயரில் பிழையான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் ஈரானுடைய வெற்றிகரமான ஒப்பந்தம் என்றும் நிபந்தனைகள் என்றும் ஈரானிய மக்களுக்கு முன்வைத்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக நிபந்தனைகள் தொடர்பாக போலியான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை வெளிப்படையாக அறிவித்துள்ளார். மேலும் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணைத் தலைவர் நிபந்தனையில் இருக்கக்கூடிய உண்மைகளை முழுமையாக உடைத்ததற்கு பின்பே இவை தொடர்பான உண்மையான நிலைமைகளை ஈரானிய மக்களும் புரிந்து கொண்டார்கள். இதற்கு பின்பே ஈரானிய
ஈரானிய மக்கள் அதிரடியாக அவசரமாக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்தார்கள். அப்பாஸ் அரக்சிக்கு மரணம், அப்பாஸ் அரக்சிக்கு மரணம் என்று கோஷங்களை எழுப்பி பெசஸ்கியானுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினார்கள். அமெரிக்காவுடனான இந்த ஒரு ஒப்பந்தம் எங்களுக்கு தேவையில்லை, இது ஈரானை பலவீனப்படுத்தக்கூடிய ஒப்பந்தம், நாங்கள் ஒரு பொழுதும் அமெரிக்காவுக்கு சரணடைய போவதில்லை, வீர மரணமே எங்களுக்கு மிக முக்கியமானது என ஈரானிய மக்கள் வீதிகளில் இறங்கி கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் இன்று காலையிலிருந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு முன்னால் உச்ச போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பெசஸ்கியானுடைய அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. உண்மையில் ஆரம்பத்திலிருந்தே பெசஸ்கியானுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் இவர்களுடைய இந்த சீர்திருத்த கொள்கைகள் என்கின்ற பலவீனமான கொள்கைகள் தொடர்பாகவும் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் ஒரு கட்டத்தில் இவர்கள் ஈரானிய மக்களையும் ஊடகங்கள் வாயிலாக அனைவரையும் ஏமாற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் என்பது தற்போது புலப்படுகின்றது. ஒப்பந்தத்தினுடைய உண்மையான தன்மைகளை வெளிப்படுத்தாமல் அமெரிக்காவுடைய நிபந்தனைகளுக்கு சார்பாக இருக்கக்கூடிய சரத்துக்களையே இவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்பதனையும் தற்போது புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் அப்பாஸ் அரக்சியினுடைய ஊடக அறிக்கையின் போது அவர் உச்ச தலைவர் தொடர்பாகவும் சில பிழையான கருத்துக்களை முன்வைத்து விட்டார். மேலும் இவருடைய இந்த கருத்துக்கள் ஈரானிய உச்ச தலைவருடைய படுகொலைக்கு ஆதரவளிக்கக்கூடிய கருத்துக்களாகவும் மாறிவிட்டன. அதாவது குறித்த ஊடக சந்திப்பிலே அப்பாஸ் அரக்சி இவ்வாறு தெரிவித்தார்: அமெரிக்க ஊடகங்களிலும் அமெரிக்கர்களும் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்ய போவதாக அறிவித்தார்கள். அவ்வாறு உச்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்டால் அவருக்கு மாற்றீடாக புதிய தலைவரை நியமிப்பதற்கான அனைத்து விதமான அமைப்புகளும் எங்களிடம் இருக்கின்றன. இந்த வேலை திட்டங்களுக்கு அமைவாக புதிய உச்ச தலைவர் தெரிவு செய்யப்படுவார். இது ஈரானினுடைய செயல்முறையாகவே அமைந்துள்ளது என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். இவ்வாறு அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் ஈரானிய மக்களிடத்திலே கோபத்தை அதிகப்படுத்தியுள்ளது. அவர் ஈரானிய மக்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தால், ஈரானிய நாட்டை நேசிக்கக்கூடியவராக இருந்தால், ஈரானிய உச்ச தலைவரை நேசிக்கக்கூடியவராக இருந்தால், நீங்கள் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்தால் அதற்கான விளைவுகளை உடனடியாக அனுபவிப்பீர்கள். இது எங்களுடைய சிவப்பு கோடுகளை தாண்டிவிடும். இதற்கான உச்ச பதிலடிகளை நாங்கள் வழங்குவோம் என அவர் தெரிவித்திருக்க வேண்டும். ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்தால் அமெரிக்காவும் அதனுடைய நண்பர்களும் மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பார்கள் என்கின்ற விடயத்தினை அவர் கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறு கூறவில்லை. ஒரு உச்ச தலைவர் கொல்லப்பட்டால் இன்னும் ஒரு உச்ச தலைவர் தெரிவு செய்யப்படுவார் என்றே கூறினார். உண்மையில் இது என்ன மாதிரியான செய்தியாக இருக்கின்றது? எதிரிக்கு நாங்கள் இப்படியானது ஒரு செய்தியை கொடுக்க முடியுமா? ஒரு உச்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்டால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் நரகமாக்கப்பட வேண்டும் என்பதனை எதிரிகள் அறிய வேண்டும். அவ்வாறானது ஒரு பதிலைத்தான் நாங்கள் வழங்க வேண்டும். ஆனால் அப்பாஸ் அரக்சி அவர்கள் உச்ச தலைவரை படுகொலை செய்வதனை நியாயப்படுத்துகின்றார். இதுதான் ஈரானினுடைய புரட்சி கொள்கையா? நிச்சயமாக இல்லை. இங்கு நாங்கள் இராணுவ தளபதிகளை பற்றியோ இராணுவ தலைமை அதிகாரிகளை பற்றியோ பேசவில்லை. ஒரு நாட்டினுடைய உச்ச தலைவரை பற்றியே பேசுகின்றோம். இதனை அவர் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறு செயற்படவில்லை என ஈரானிய மக்கள் கருத்துக்களை வெளியிட்டு கோஷங்களை எழுப்பி அப்பாஸ் அரக்சிக்கு எதிரான கோபங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். எனவே தற்போது ஈரானுக்குள்ளே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்று மாலை லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றிரவிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வந்தார்கள். இன்று காலையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நாங்கள் தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஸ்மோட்ரிச்சும் பென்குவிரும் உச்ச கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இதற்கமைவாகவே தற்போது நெட்டன்யாஹு தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு சவால் விட்டுள்ளது. தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட போவதனால் ஈரானினால் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. மேலும் அவர்கள் விதித்த சமன்பாட்டை நாங்கள் தற்போது முடிக்கப் போகின்றோம். இந்த சமன்பாடு இதற்கு பிறகு எடுபடாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் லெபனானுடைய தலைநகர் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதனால் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை இன்று மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது நிலைமைகள் அனைத்தும் ஒரு சிக்கலான சூழலுக்குள் கொண்டு வரப்பட்டுவிட்டன. மேலும் என்ன நடக்கின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.